ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், நம்மளுடைய யூடியூப் சேனல் வழியாக நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாவுடைய புனிதமான 108 ஷிரடி சாய்பாவுடைய சன்னிதானத்தை தொடர்ந்து வீடியோ பதிவாக காட்டிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நம்ம பாபா முதல் திரு சாந்த் பட்டேலுடைய குதிரையை கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாரு சிண்டேன் என்ற ஒரு மலை உச்சியில். அந்த உச்சியில் தான் பாபா முதல் திரு சாந்த் பட்டேலுக்கு 16 வயது இளம் பாலகனா பாபா காட்சி கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட புனிதமான பாபா முதல் தோன்றி காட்சி கொடுத்த இந்த சிண்டேன் மலை உச்சியில் இருக்கிற மாமர கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலயமா 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான சன்னிதானத்தில் 31வதாக நம்ம அவுரங்காபாத்திலிருந்து 12வது கிலோமீட்டரில் சிண்டேன் என்ற அடர்ந்த மலை உச்சியில் இருக்கிற பாபா மாமரம் கோயில், அதாவது பாபா முதல் தானே தோன்றி சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த மாமர கோயில் புனிதமான ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த ஆலயத்தோடைய சிறப்பு மகிமைகள் மற்றும் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்க பாபாவுடைய இனிக்கும் நிலைகள், இது எல்லாமே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் முழுமையாக தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம சாயி சச்சரிதத்தில் 5வது சாப்டரில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. பாபாவுடைய பக்தர், அதாவது அவுரங்காபாத்தை தூப்கடை சேர்ந்த சாய் பக்தர் தான் திரு சாந்த் பாய் பட்டேல். அவருடைய பெண் குதிரை, அவர் வளர்த்த ஒரு பெண் குதிரை தொலைஞ்சிடும். அந்த குதிரைக்காக அவர் பல நாள் தேடுவார். அப்படி தேடி ஒரு இடத்தை அடைவார். அந்த இடம் பேர் தான் சிண்டேன். இந்த சிண்டேன் மலை உச்சிக்கு வரும்பொழுது அங்கே மாமர அடியில் ஒரு இளம் ஃபக்கீர் தோன்றி திரு சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்து அந்த குதிரையை பற்றியே விசாரிப்பார். அப்புறம் அந்த இளம் ஃபக்கீர் வேறு யாரும் இல்லை, பாபா தான். உங்களுடைய குதிரை அருகாமையில் இருக்க சோலையில் இருக்குது, அங்கே போய் தேடு சொல்லுவார். பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் திரு சாந்த் பாய் பட்டேலுக்கு அந்த குதிரையும் கிடைச்சிடும். அந்த குதிரையை கண்டுபிடிச்ச அந்த அற்புதமான இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா சாய்ராம், இந்த இடத்துல பக்தர்கள் எல்லாமே நிற்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு கல் நம்ம காட்டுறோம் பாருங்கள். பாபாவுடைய புகைப்படம், திரு சாந்த் பட்டேலுடைய புகைப்படமாக இருக்கும். இங்கு பாபாவுடைய ஒரு மூர்த்தி இருக்கும், அதாவது பாபாவுடைய திருமேனி சிலை இருக்கும். அந்த சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ பாபா ஒரு பாறையில் உட்கார்ந்துருக்காரு. இந்த கல் பாருங்கள். இந்த சிகப்பு நிற கல்லில் தான் பாபா முதல் அமர்ந்து தோன்றி திரு சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த புனிதமான கல். இந்த கல் இப்போ மேலே கொண்டு வச்சுருக்காங்க. ஏன் மேலே கொண்டு வச்சுருக்காங்கன்றதுக்கு நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறேன். இப்போ கீழ் நோக்கி டவுனில் போனால் தான் கீழே மாமரம் இருக்குது. அந்த மாமர அடியில் தான் பாபா அவுரங்காபாத்தை சேர்ந்த திரு சாந்த் பட்டேலுக்கு முதல் இளம் பாலகனா 16 வயது இருக்கும் பொழுது பாபா காட்சி கொடுத்தாரு. இந்த அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பாபா வந்திருக்க வேண்டிய விஷயம், சாந்த் பட்டேலுடைய குதிரையை கண்டுபிடித்து கொடுத்த விஷயம் எல்லாமே நம்ம சாயி சச்சரிதத்தில் அத்தியாயம் 5 தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட புனிதமான இடத்துல நிறைய சக்திகள் இருக்குது, ஏகப்பட்ட அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. அந்த அற்புதத்தை என்னோடு சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாவது சாய் பக்தர்கள் நீங்கள் கண்டிப்பாக இது போல் இடத்துக்கு போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாபா அவருடைய சக்காவை பூமிக்குள்ளே நுழைப்பார். அப்படி பூமிக்குள்ளே நுழைக்கும் பொழுது முதல்ல நெருப்பு வரும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீர் ஊற்று வரும். இது எல்லாமே இன்று வரையும் இந்த இடத்துல அற்புதமான ஒரு இனிக்கும் நிலையா, பாபாவுடைய இனிக்கும் நிலையா இன்னமும் இருக்குது. அது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நான் முழுமையாக காட்டுறேன். பாபா காட்சி கொடுத்த மாமரம் இது தான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2023 அதே மாதம் 2023 அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கோயில் கும்பாபிஷேகம் பண்ணப்பட்டது.
கனடாவை சேர்ந்த சாய் பக்தர்களால் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்துக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாமரம் அடியில் வந்து எந்தவித கோயில் இல்லை, பாபாவுடைய ஒரு சின்ன மூர்த்தி அதே போல் சின்ன ஃபோட்டோ எல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல பாபாவுக்கு தனியாக ஒரு ஆலயத்தை எழுப்பிட்டுருக்காங்க. சாய் பக்தர்கள் வந்து நிறைய தேடலை நோக்கி போவோம், எங்கன்னா மன அமைதி கிடைக்கலாமா, அங்கே போய் பாபாவுடைய சன்னிதானத்தில் உட்காரலாமா அப்படின்னு நினைப்போம். இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த இடத்துக்கு வாங்க, உங்களுக்கு அற்புதம் மேலே அற்புதம் தொடர்ந்து பாபா கொடுப்பாரு. இப்போ சிண்டின் என்ற ஒரு மலை உச்சி மேலே இருக்கிற நம்ம பாபா முதல் காட்சி கொடுத்த அந்த மாமரம் கோயில்கிட்ட நம்ம வந்துவிட்டோம். இந்த இடத்துல பாபாவுக்கு தனி ஒரு மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா பாபா இளம் பாலகனா 16 வயது நிரம்பி இருக்கும் பொழுது திரு சாந்த்பாய் பட்டேலுக்கு இந்த இடத்துல அமர்ந்து தான் பாபா வந்து காட்சி கொடுத்துருக்காரு சொல்லிட்டு நம்ம சாய் சச்சரத்தில் படிச்சிருப்போம். இப்படிப்பட்ட புனிதமான இடத்துல கனடாவை சேர்ந்த சாய் பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2023 வருடம் 23ஆம் தேதி அக்டோபர் மாதம் அன்னைக்கு பாபாவுடைய திருமேனி சிலையை வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இனி எதிர்காலத்தில் வரக்கூடிய சாய் பக்தர்களுக்கு இந்த இடம் ஒரு பேசும் பொருளாக இருக்கும். இனிக்கும் நிலைகள், பாபாவுடைய இனிக்க நிலைகளை தொடர்ந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாபாவுடைய ஒரு அற்புதமான மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நாங்களும் எங்களுடைய குழுவும் எங்கள் கூட ஷிரடிக்கு வந்த 34 சாய் பக்தர்களும் வந்து இந்த இடத்துல பாபாவுக்கு மாலையெல்லாம் அணிவிச்சு அதே போல் பாபாவுக்கு வந்து ஆரத்தி எல்லாம் பாடி இந்த இடத்துல நாங்கள் வழிபாடு மேற்கொண்டோம். இந்த இடம் வந்து ரொம்ப 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 ஒரு புனிதமான ஒரு இடம். இறைவன் பாபா முதல் தோன்றி திரு சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த ஒரு மாபெரும் மகத்தான இடம் தான் இந்த சிண்டேன் என்ற மலை உச்சி. இந்த சிண்டேன் என்ற மலை உச்சி எந்த இடத்துல இருக்குது சாய்ராம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லை சாய்ராம், ஷிரடியிலேருந்து நீங்கள் அவுரங்காபாத்துக்கு வரணும். அவுரங்காபாத்லேருந்து சரியாக ஒரு 12வது கிலோமீட்டர் அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா சிண்டேன் என்ற மலை கிராமம் இருக்கும். இந்த மலை கிராமத்துக்கு உள்ள நம்ம பாபாவுடைய மாமரம் கோயில் இருக்குது. அந்த மாமர கோயிலை தான் நீங்கள் தரிசனம் பண்ணிகிட்ருக்கீங்க. திரு சாந்த்பாய் பட்டேலுடைய பெண் குதிரையை பாபா இந்த இடத்துல தான் இருந்து அவர் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட கோயிலுடைய அற்புதத்தை இன்னைக்கு 108 ஷிரடி சாய்பாபாவுடைய புனிதமான சன்னிதானத்தில் 31வது சாய்பாபாவுடைய ஆலயத்தை நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் சாய்ராம். ஒவ்வொரு கோயிலுக்குமே நம்ம தேடி போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் பாபா பக்தர்களுக்கு கொடுக்குறாரு. அதே அனுபவத்தை பாபா எனக்கும் கொடுக்குறாரு. எனக்கு கிடைச்ச அனுபவத்தை என்னுள்ள மட்டும் நான் மறைச்சி வைக்காம உங்களுக்கும் நான் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன். இப்படிப்பட்ட அனுபவத்தை நீங்கள் வந்து அதை வந்து தரிசனம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் இறைவன் சாய் வந்து ஏதாவது ரூபத்தில் வந்து உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். எப்பொழுதுமே சாய்நாதர் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தான் பக்தர்களுக்கு சர்தா சபுரி, நம்பிக்கை, பொறுமை. இது ரெண்டுமே ஒரு பக்தன் உறுதியாக கடைப்பிடிச்சு பாபாவுடைய பாதத்தை சரணாகதி அடைஞ்சானா கண்டிப்பாக அந்த பக்தனுடைய வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா இன்னல்கள், துன்பங்கள், கவலைகள், கஷ்டம் எல்லாமே பாபா நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு. அப்படிப்பட்ட பாபாவுடைய அற்புதமான நீலைகளை தேடி இந்த அற்புதமான சிண்டேன் என்ற மலை உச்சியில் இருக்கிற மாமர கோயிலில் நம்மளை வந்து நம்ம கூட வந்திருக்க சாய் பக்தரோடு சேர்ந்து இங்கே பாபாவுக்கு சிறப்பான வழிபாடு, சிறப்பான பூஜைகள் எல்லாமே செஞ்சு முடித்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல துணிமா ஒன்று இருக்குது. ஏன் இங்கே துணி ஏற்றப்பட்டிருக்காங்கன்னா பாபா தன்னுடைய சட்காலை பூமியில் கொடுத்துவார், அப்போ நெருப்பு கங்கு வரும். அப்படிப்பட்ட நெருப்பு கங்கு வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல துணி மண்டபம் கட்டி வச்சுருக்காங்க. இதிலிருந்து வர தூய சாம்பலை சஞ்சீவி என்னும் முதிய பக்தர்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான துணியை பார்க்குறீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கிணறு காட்டுறோம். இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா பாபா சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுக்கும்பொழுது சட்காவை அவர் வழிய மண்ணுக்குள்ளே நுழைப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீர் ஊற்று வந்திருக்கும். அந்த நீர் ஊற்று இன்னமும் இருக்குது. அந்த கிணறு தான் பாபா ஏற்படுத்திய அந்த அற்புதமான நீர் ஊற்று தான் இப்போ கிணறா மாறி இருக்குது. இது எல்லாமே நம்ம சாய் சச்சரத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்நாதருடைய திருவடியும் அவருடைய உறுதியான நம்பிக்கை நீங்கள் மனசுக்குள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் பயணம் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து நீங்கள் அமர்ந்தாலே போதும், மன நிம்மதி வந்து தானாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு அடர்ந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பாபா இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாமரம் அடியில் அமர்ந்து தான் முதல் சாந்த் பட்டேலுடைய குதிரையை கண்டுபிடிச்சி சாந்த் பட்டேலுக்கு காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான இடம். இங்கிருந்து தான் பாபா தூப்கடா கிராமத்துக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் வருஷம் சாந்த் பட்டேல் கூடிய அந்த வீட்டில் தங்கியிருந்து அங்கிருந்து சாந்த் பட்டேலுடைய மைத்துனர் கல்யாணத்துக்கு ஷிரடிக்கு வந்து ஷிரடியில் சுமார் 60 ஆண்டு காலங்கள் பாபா வாழ்ந்து கடைசியாக பாபா ஷிரடியிலே மகா சமாதி ஆனார். ஆக பாபாவுடைய 2வது விஜயம் பாபா தானே இந்த இடத்துல தோன்றி அதுக்கப்புறமா ஷிரடிக்கு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்து பாபாவுக்காக 9 விளக்குகள் ஏற்றி நம்ம கூட வந்த
ஷீரடியை சேர்ந்த பானம்மா பாபாவுக்கு ஆரத்தி வழிபாடுலாம் எடுத்து நம்மளும் எல்லாரும் சேர்ந்து எடுத்து சாய்நாதருக்கு நன்றி தெரிவித்தோம். இந்த அற்புதமான சிண்டேன் என்ற மலை உச்சியில் இருக்கிற பாபாவுடைய மாமர கோயில் வந்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கோயில். ஏன்னா பாபாவை இளம் வயதில் யாருமே பார்த்துருக்க முடியாது. ஏன் இப்போ பாபாவுடைய அந்த தோற்றத்தை பார்த்து தான் பாபா நம்ம அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் பாபாவுடைய ஒரு பக்தருக்கு பாபா தானே தோன்றி இளம் பாலகனா காட்சி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அது இந்த இடம்தான். இந்த இடத்துல பாபாவுடைய சக்திகள் ஆற்றல்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் அது சொல்ல வார்த்தை இல்லை, வெறும் கண்ணீர் தான் பெருக்கெடுக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா பாபாவுடைய அந்த அற்புதமான தோற்றம் அவரு இந்த இடத்துல இருந்து இந்த காட்சி கொடுக்குற விஷயம்லாம் நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வரும்பொழுது நமக்கு கண்ணீர் தான் பெருக்கெடுக்கும். நம்ம பாபாவுடைய உறுதியான திருவடி பற்றி கொண்டு நம் வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா இன்னல்களும் கஷ்டங்களும் கண்டிப்பாக பாபா ஒரு நாள் சரி பண்ணி கொடுப்பாரு சொல்லிட்டு தொடர்ந்து பாபாவுடைய திருவடியை வேண்டி நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நமக்கு உண்டான நல்ல நேரத்தை பாபா கொடுத்தருள்வார். நம்பிக்கை பொறுமையோடு இருப்போம். சத்தா சபரி அதுதான் பாபா ஒவ்வொரு பக்தர்களுக்குமே கேட்குறாரு. பாபாவுடைய உறுதியான திருவடியை பற்றி கொண்டு நம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக நாம் முயற்சி பண்ணுவோம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா. ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ பரபிரம்மா श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु शिरडी साईनाथ महाराज की जय। शिरडी साईनाथ महाराज की जय। शिरडी साईनाथ महाराज की जय। अल्लाह मालिक।